வணக்கம். நான் இப்போ உங்ககிட்ட ஒரு தலைப்பில் பேச போகிறேன். அதாவது பெண்களுக்கான எனர்ஜி எந்தெந்த சமயங்களில் வெளிப்படுது அப்படிங்கிறது. எல்லாருக்கும் எனர்ஜி இருக்குது, அது உங்களுக்கு நல்லா நீங்கள் தெரியும் உங்களுக்கு. பெண்களுக்குன்னு தனியாக அப்படிங்கிறது வந்து விமன்ஸ் எம்பவர்ங்கிற தலைப்பில் நான் ஒரு இடத்துல பேச போனேன். அது அவங்க தலைப்பு கொடுத்துருந்து விமன்ஸ் எம்பவர்மெண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. இது எந்தெந்த சமயத்தில் வெளிப்படுதுன்னு நான் யோசித்து பார்க்கும்போது ஒரு 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 சந்தர்ப்பங்களில் வெளிப்படும். ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு தர்ம சங்கடமான நிலை, அந்த சம்பவம் நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும், டக்குன்னு ஒரு எனர்ஜி கொடுக்கும். அதே மாதிரி எஜுகேஷன் ஒரு எனர்ஜியை கொடுக்கும், ஒரு ட்ரைனிங் விடாமுயற்சி ஒரு எனர்ஜியை கொடுக்கும் அப்படின்னு ஒரு வேரியஸாக நான் பிரிச்சுக்கிட்டு நான் பேசினேன். இதில் நான் முதல்ல எடுத்த ஒரு லேடி யார் அப்படின்னா, ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நம் நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரதம மந்திரியாக இருக்கும் பொழுது ஒரு சுதந்திர தினத்தன்னைக்கு ஒரு தேச விருதுகள் கொடுக்குறாங்க. அதில் சிறந்த பெண்மணி அப்படிங்கிற ஒரு தலைப்பு, ஒரு டைட்டிலில் சின்ன பிள்ளை அப்படிங்கிற ஒரு அம்மாவுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க, ஒரு சிறந்த பெண்மணிங்கிற ஒரு இதை அவார்டு கொடுக்குறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த போது அவருக்கு பிரதம மந்திரிக்கு அவங்கள பார்த்ததும் பின்கோசம் வச்சு கட்டின சேலை, அள்ளி முடிஞ்ச கொண்டையோட ஒரு காஸ்டியூம்ஸ், மேக்கப்பே இல்லாமல் ஒரு வெள்ளந்தியான ஒரு மூதாட்டி இருக்கிறாங்களே, இவங்க என்ன ஒரு சிறந்த பெண்மணிங்கிற அவார்டு வாங்கியிருக்கிறாங்க அப்படி ஒரு கியூரியாசிட்டிகிட்ட அசிஸ்டண்ட்டை கேட்குறாரு. அப்போது அவங்க பயோடேட்டா சொல்கிறாங்க. அந்த பக்கத்தில் மகளிர் சுய உதவி குழு அப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறாங்க, கவர்மெண்ட்டில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனுடைய விளக்கங்களை அவங்க அந்த கிராமத்தில் போய் சொல்லும்போது இந்த அம்மா தான் அதை கேட்டு சிக்கனமாக இருக்கிறது, சேமித்து வைக்கிறதுங்கிறது எல்லாத்தையும் கடைப்பிடிச்சு அவங்க அது பயன்பட்டது மட்டுமல்லாமல் சுற்றி இருக்கிற கிராமங்களை அவங்க கிராமத்து பெண்மணிகளுக்கெல்லாம் அதை சொல்லி கொடுத்து சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் அதை இது பண்ணதுனால அங்கே இருக்கிற அதிகாரிகள் இவங்கள சிறந்த பெண்மணிங்கிற ஒரு தகுதிக்கு கொண்டு வராங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல, அவங்க முறை வரும்பொழுது அவங்க காலில் தொட்டு கும்பிடுறாரு. இது அன்னைக்கு கேமரா முழுக்க ஃப்ளாஷ் அடித்து மறுநாள் பத்திரிகையில் இதுதான் தலைப்பு செய்தியாக வருது. உலகமே கைதட்டுது. ஏன்னா இவங்க எனர்ஜி என்னத்தை காமிச்சாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க அதிகாரிகள் சொன்னதை சின்சியராக கடைப்பிடிச்சாங்க. இதை அவர் அந்த கடைப்பிடிச்சதை உரிய முறையில் அங்கீகாரம் கொடுக்குறாரு. இது எனக்கு இதைத்தான் ஸ்டார்டிங்காக வச்சு நம்ம செய்கிற வேலையை ஒழுங்காக செய்கிறதே ஒரு எனர்ஜி மாதிரி. அது பெண்களாலும் முடியும், ஆண்களாலும் முடியும், அது தேசிய விருது அளவுக்கு நம்மளை கொண்டு செல்லும் அப்படிங்கிற ஒரு இதோட தான் நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு நான் தமிழ் இலக்கியம் படித்தவா. நாங்கள் சங்க இலக்கியம் படிக்கும்போது ஒரு 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 சின்ன ஒரு செய்தி நான் ரொம்ப ஸ்லாக்கியமாக பேசியிருப்பாங்க சங்க காலத்து புலவர்கள். புலியை முரத்தால் தாக்கினாள் தமிழ் பெண் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் இந்த டைட்டிலில் என்னை இது எதெல்லாம் நமக்கு புரியுது அப்படின்னு சொன்னால், இந்த காலம் மட்டும் இல்லை, எந்த காலமாக இருந்தாலும் பெண்கள் தன்னுடைய வீட்டை காப்பதற்கு தங்களுடைய பங்களிப்பை எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க. அவள் புலியை முரத்தால் தாக்குனா அப்படின்னு சொன்னால் சும்மா வீட்டுக்குள்ள கதவை தட்டி புலி அட்டாக் பண்ண வரல. அவங்க அந்த புலியை விரட்டலை. அவள் தன்னுடைய பிள்ளையை தூக்கிட்டு காட்டு வேலை செய்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போயிருக்கிறா. அந்த பிள்ளைய தூளியில் கட்டி தொங்க விட்டுருக்கிறா. அந்த நேரம் அந்த பக்கம் அந்த புலி வேலை பார்க்குறது அசந்த நேரத்தில் பிள்ளையை தாக்குறதுக்கு வருது. பிள்ளையை தாக்க வருதுங்கிறதுக்கு கையில் இடந்த முரத்தை தூக்கி அடித்து விரட்டுறா. முறையாக ட்ரெயின் பண்ணப்பட்ட புலி கூட சண்டை ஓடுறது எப்படி அவங்க அப்பா அம்மாவால் சொல்லி கொடுக்கல. இவளுக்கு அந்த நேரம் நம்ம பிள்ளைய அட்டாக் பண்ண வருதேங்கிற ஒரு சரேல்னு வர்ற ஒரு எனர்ஜி அந்த பிள்ளையை காப்பாற்றுற அளவுக்கு கொண்டு போகுது. இதெல்லாம் இது ஒரு 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 நமக்குள்ளே இருக்கக்கூடிய தைரியம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய வீட்டை பாதுகாக்கணுங்கிற ஒரு உணர்வு, இதெல்லாம் ஒரு சமய சந்தர்ப்பத்தில் அப்படியே இன்றைக்கும் நமக்கு நம்ம குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம கையில் இருக்கும் பொழுது யாராவது அன்னெசரியாக நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நம்ம எவ்வளவு பாதுகாப்பு உணர்ச்சியாக, இதே வீட்டில் யாரும் இல்லை வெளியே போங்க, அனாவசியமாக வராதிங்க அப்படின்னு மூஞ்ச கொடுன்னு வச்சு நம்ம சொல்லத்தான் செய்கிறோம். நமக்கு நம்ம வீட்டை பாதுகாக்கிறதுக்கு எப்படி நம்ம இதை அம்மா சொல்லிக் கொடுக்கணும், அப்பா சொல்லிக் கொடுக்கணும்
அவசியமே கிடையாது. இது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. இதே மாதிரி இன்னொரு ஒரு ஒரு இலக்கிய ஒரு கூறு என்ன அப்படின்னா, சிலப்பதிகாரம் படிச்சிருப்பீங்க. அதில் கண்ணகி தெரியும். கண்ணகி வந்து கற்பு கனல் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு தெரியும். ஆனால் அவள் தான் முதலாக ஒரு கோர்ட் படியேறி தன்னுடைய கணவன் வந்து கள்வன் அல்லன் என்று நிரூபித்த பெண்மணி. அது வரைக்கும் ரொம்ப டிமிடாக இருந்த பொண்ணு. அவளுக்கு வந்து வரவு செலவு கணக்கே தெரியாது. வீட்டுக்காரர் கேட்குறதெல்லாம் தூக்கி தூக்கி கொடுக்குற பொண்ணு. ரொம்ப செல்வந்தர் வீட்டில் வாழ்ந்த பொண்ணு. அவள் வந்து வீட்டில் வந்து பொருளே இல்லாத ஒரு நிலை வந்தபோது அவளுடைய புருஷன் வந்து வேற ஊரில் போய் பழச்சிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய காய்ச்சலம்பை கொடுத்து நம்ம அவன் கூட கிளம்பிடுறா. அந்த அளவுக்கு வந்து அவள் புருஷன் சொல்ல மீறாதவா. ஒரு வார்த்தை சொன்ன உடனே கிளம்பிடுவா. அப்படிப்பட்ட பொண்ணு வந்து அவளோட மதுரைக்கு வர்றாங்க. மதுரையில் வச்சு அவளுடைய பாண்டிய மன்னனுடைய மனைவியுடைய காற்சிலம்பு களவாடப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் இவன் வந்து நகைக்கடை வீதியில் போய் சிலம்பை காட்டி கொள்வார் உண்டோ அப்படின்னு கேட்பான். இவன் தான் திருடன்னு சொல்லி பிடிச்சி கொண்டு ராஜா முன்னாடி வச்சுருவாங்க. ராஜா சிரச்சதம் பண்ணிடுவாங்க. போதும், இவ்வளவு போதுமா அந்த பொண்ணுக்கு? உடனே அவள் கிளம்பி போறா. பத்திரகாளி மாதிரி போறா. அன்னைக்கு வரைக்கும் புருஷன்கிட்ட எதிர்த்து ஒரு வார்த்தை பேச தெரியாத பொண்ணு அடுத்த நாட்டில் போய் ஒரு அரசன் முன்னாடி நின்று அந்த காற்சிலம்பு உடச்சி, என் புருஷன் என்னுடைய சிலம்பு மாணிக்க பரல்கள் கொண்டது, உன்னுடைய சிலம்பு முத்துப்பரல்கள் கொண்டதுன்னு உடச்சி காமிச்சு நிரூபித்து அந்த ராஜா அந்த இடத்துலையே வந்து நீதி தவறுனதுனால மண்டையும் போட்டுறான். இந்த அளவுக்கு தைரியம் வந்து பெண்களுக்கு இருக்குது. பெண்களுக்கு வந்து எனர்ஜி இருக்குது. இந்த எனர்ஜியை இது மட்டும் கிடையாது. நம்ம வந்து சொல்லி அடிக்கிறது கில்லி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ட்ரைனிங் எடுத்து அச்சீவ் பண்ண லேடிஸும் நிறையா பேர் இருக்கிறாங்க. இந்த டார்கெட்டை நான் கொடுத்து இதை வந்து நம்பர் 1 வருவேன் அப்படின்னு சொல்லி வந்த பெண்களையும் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தங்க மகள் என்று, ஆசியாவின் தங்க மகள் என்ற பிடி உஷா, அவங்கெல்லாம் வந்து எவ்வளவு கடுமையான உழைப்பு, விடாமுயற்சி, சிறந்த பயிற்சி, இதனால வந்து அவங்க வந்து ஆசியாவின் தங்க மகள். இன்னைக்கு வந்து சானியா மிர்சா வரைக்கும் எல்லாரும் வந்து இந்த மாதிரி விளையாட்டுத்துறையாகட்டும், கர்நாடக சங்கீதமாகட்டும், இவங்கெல்லாம் முறைப்படி இது பண்ணி தன்னுடைய எனர்ஜியை காட்டுறாங்க. அதே மாதிரி கல்வி நமக்கு வந்து எவ்வளவு எனர்ஜியை கொடுக்குது. அது இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் பார்க்குறீங்க. ஒவ்வொருத்தரும் எஜுகேஷனில் வந்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு போய் அவங்க கொடுக்குற டார்கெட்டை வின் பண்ணி பாய்ஸ்க்கு ஈக்குவலாக, ஏன் பாய்ஸை விட ரொம்ப ஷார்ட் பீரியடுக்குள்ளே நம்ம முடித்து நம்மளுடைய எனர்ஜியை காட்டுறோம். அதே மாதிரி இந்த பெண்களுக்கு வந்து எனர்ஜி, தைரியம் இதெல்லாம் வந்து யாரும் வந்து சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது நமக்குள்ளே இருக்குது. அதை வெளிப்படுத்துகிற தருணம் வரும்போது எல்லாரும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக காட்டுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி, வணக்கம்.